நலம் தரும் நாலடியார் 400 அறத்துப்பால் இளமை நிலையாமை குறித்து பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலம் தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. இளமை உன் சொத்து, அதனை பத்திரப்படுத்து. பவித்திரமான செயல்களை செய்க. பாவம் பழி இவற்றை நாடி மருளாதே. நல்வழியில் நட, நல்லதே நடக்கும். நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 2 இளமை நிலையாமையில் உள்ள 11 முதல் 15 வரையில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 2 இளமை நிலையாமை. பாடல் 11. நரைவரும் என்று எண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார். புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இன்னாங்கு எழுந்திருப்பார். நல்லறிவாளர் மூப்பு நிச்சயமாக வரும் என்று கருதி இளமையிலேயே துறவு பூண்டனர். குற்றம் நீங்காத நிலையற்ற இளமை பருவத்தில் மகிழ்ந்து வாழ்ந்தவர் முதுமை காலத்தில் கோலை ஊன்றிக்கொண்டு வருத்தத்துடன் எழுந்திருப்பர். பாடல் 12. நட்புனார் அற்றன நல்லாரும் அகினார் அற்பு தலையும் அவிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே ஆழ்காலத்து அன்ன களி. நட்பாகிய கயிறுகள் அற்றுப்போயின, பெண்களும் அன்பில் குறைந்தனர். சுற்றத்தாரின் அன்பாகிய கயிறும் அவிழ்ந்து வீழ்ந்தது. மனத்திலே யோசித்துப்பார். கடலில் மூழ்கும் கப்பலில் இருப்போர்க்கு நேர்ந்த துன்பம் போல துன்பம் வந்துவிட்டது. இனி உயிரோடு இருப்பதில் என்ன பயன் உண்டு? ஒரு பயனும் இல்லை. பாடல் 13. சொல் தளர்ந்து கோல் ஊன்றி சோர்ந்த நடையினராய் பல் கழன்று பண்டம் பழி காரும் இல் செறிந்து காம நெறி படரும் கண்ணினார்க்கு இல்லையே ஏம நெறி படரும் ஆறு. பேச முடியாத சொல் தடுமாறி கோல் ஊன்றி தள்ளாடும் நடையினராய் பற்களும் வீழ்ந்துபட தமது உடலை பிறர் பார்த்து எள்ளி நகையாடுமாறு இல்வாழ்க்கையில் பெரிதும் ஈடுபாடு கொண்டு சிற்றின்ப ஆசையிலே மூழ்கி கிடக்கும் அற்ப அறிவினர்க்கு பேரின்பமாகிய வீட்டு நெறியிலே செல்லும் வகை இல்லை. பாடல் 14. தாழா தளரா தலை நடுங்கா தண்டூன்றா வீழா இருக்கும் இவள் மாட்டும் கால் இலா மம்மர்கொள் மாந்தர்க்கு அணங்காகும் தன் கைக்கோல் அம்மனை கோல் ஆகிய ஞான்று. முதுகு வளைந்து கூனி உடல் தளர்ந்து தலை நடுங்கி தடியை ஊன்றி நடந்து தள்ளாடி வீழ்ந்து இறக்கும் நிலையில் உள்ள இவளிடத்தும் மன உறுதி இல்லாத காம மயக்கம் கொண்ட மனிதருக்கு இவள் கையில் இருக்கும் ஊன்றுகோலானது இவள் தாய்க்கு ஊன்றுகோலாக இருந்த நாளில் மிக்க ஆசை உண்டாகி இருக்கும். பாடல் 15. எனக்கு தாய் ஆகியாள் என்னை ஈங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். தனக்கு தாய் ஆகியவளும் அதுவானாள். தாய் கொண்டு ஏகம் அளித்த இவ்வுலகு. எனக்கு தாயாக இருந்தவள் இவ்வுலகத்தில் விட்டு தனக்கு ஒரு தாயை தேடி போனாள்.
அப்படி போன என் தாய்க்கு தாயாக இருந்த என் பாட்டியும் தனக்கு ஒரு தாயை தேடிச் சென்றாள். இத்தன்மையால் இந்த உலகம் ஒரு தாய் மற்றொரு தாயை தேடிக்கொண்டு செல்லும் எளிமை உடையது. எத்தகைய இளமை அழகு உடையோரும் இறந்து படுவர் என்பது கருத்து. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400 அறத்துப்பாலிலிருந்து ஒரு பாடலோடு இணைந்திருந்தார் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.